ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம எந்த மசாலாவும் வதக்காமல் அரைக்காமல் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கீறி எடுத்துக்கலாம். உள்ளே பூச்சி எது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய்களை உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காய்களை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதனால இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய்களை வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு கத்திரிக்காய் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும்போது நல்லாவே வெந்து வந்துடும். கத்திரிக்காயோட தோல் நல்லா சுருங்கி வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும், கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. தோல் நல்லா சுருங்கி இருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு கத்திரிக்காய்கள் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற அதே எண்ணெயிலே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். கூடவே 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 20 போல் பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இது சின்னதாக இருக்கிறனால நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10 மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது நல்லாவே கிரேவி திக்காக கிடைக்கும். அதே சமயத்தில் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாகவே. நம்ம இந்த குழம்புக்கு புளியும் சேர்க்கறதுனால ஒரு தக்காளி சேர்த்தா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தனி மிளகாய்த்தூளில் பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால தான் இந்த அளவுக்கு கலராக இருக்குது. இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான். நம்ம சேனலில் ஏற்கனவே தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் எல்லாமே எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா சாமான்கள் எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதையே கரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் தோசைக்கு அப்புறம் சப்பாத்திகள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய்களை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து செய்யும்போது நமக்கு உப்பு, புளி, காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.